சீனர்கள் எல்லாருமே மிக ஆரோக்கியமா இருக்காங்க. குறிப்பா சீனா இன்னைக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீண்ட ஆயுள் காலத்துடன் ஆரோக்கியம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு போகுது. அங்க குடும்ப கட்டுப்பாடு ரொம்ப சிவியரா பிராக்டிஸ் பண்ணதுனால அங்க மக்கள் தொகை குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா நீங்க சீனா மக்கள் தொகையில் பெரிய நாடா இருந்தாலுமே கூட இந்தியாவோட ஒரு 2-3 மடங்கு பெருசா இருக்கு நினைக்கிறேன். எக்ஸாக்டா சொல்ல தெரியல, பட் பெரிய நாடு. அப்போ அங்க பாத்தீங்கன்னா அந்த முதியோர்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. ஆனா யங்ஸ்டர்ஸுடைய டெமோகிராபிக் கிராஃப்ல குறைஞ்சிட்டு வரும்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இவ்வளவு வயதுலயும் கிட்டத்தட்ட 80, 90, 100 வயசுல இருக்கக்கூடிய பெரியவங்களா நிறைய பேர் அங்க இருக்காங்க. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்வியல் முறை தாங்க ஒரு விஷயம். அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம். அங்க இருக்க ஒருத்தர் கேட்டிருந்தேன், உங்க ஃபுட் ஹேபிட் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, கம்பல்சரியா எங்க உணவுல கொஞ்சம் ரைஸ் இருக்கும், கண்டிப்பா ஒரு காய்கறி இருக்கும், கண்டிப்பா ஒரு மாமிசம் இருக்கும். அது மீனா இருக்கலாம், இல்ல ஒரு ஆட்டுக்கறியா இருக்கலாம், பன்றிக்கறியா இருக்கலாம்.